ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். சீமான் அவர் மாதிரி பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்ண ஆளு யாரும் எந்த அரசியல் தலைவரும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை இன்னும் என்ன வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவராக தான் நம்ம சீமானை பார்க்க முடியும். டைரக்டா கூட ஒரு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதா கூட நான் பாக்குறேன். இதை தனியா போறங்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் சீமான் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பதில் சொல்லாம இருக்கமே ஒரு மறைமுகமான அழுத்தம் விஜய்க்கு சீமான் கொடுக்கறதா கூட நம்ம பார்க்கலாம். விஜய் அவர்கள் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு தேர்தலை சந்திச்சா அவருக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதிகபட்சம் நீங்க என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் 10 to 15% மேல ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு லாங் டேர்ம் பிளேயர் அவங்க. அப்ப அதிமுகங்கிறது ஏற்கனவே ஒரு 20% வாக்கை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டையும் அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சியும் கூட. எம்ஜிஆர் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணவே கூடாது. அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்களே எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதினால சீட்டுக்கு உட்கார முடியல அவரால். அப்ப அவருக்கே டஃப் ஃபைட் கொடுத்தால் அவரும் ஒரு பக்கம் நிக்கிறாரு, விஜயும் ஒரு பக்கம் நிக்கிறாருங்க போது என்ன ஆகும்னா இது 5 முனை போட்டி ஆயிரும். அப்ப இந்த எதிர்ப்பு ஓட்டு பூரா செதறும் போது 4 பக்கம் அது திமுகவுக்கு பயங்கரமான பலம் வாங்கிடும். ஆனா ஒரே ஒரு சிக்கல் எங்கன்னா காங்கிரஸ் உள்ளார வரும்போது நாம் தமிழர் உள்ளார வர முடியாது. ஏன்னா அவங்க தமிழினத்தினுடைய துரோகின்னு காங்கிரஸை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அதே பிஜேபி மனித குலத்தினுடைய எதிரின்னு சொல்றாங்க. இந்த 24 தேர்தலிலேயே நம்ம வாக்கு சதவீதத்தை நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திமுகவுக்கு தனிப்பெருங்கட்சியா வெறும் 27% தான் வாக்கு வங்கி. அண்ணா திமுகவுக்கு வெறும் 20% தான். ஓட்டு போடாதால் 30% இருக்காங்க. அப்போ இந்த இரு பெரு திராவிட கட்சிகளும் பலமற்று இருக்கு, பலகீனமா இருக்கு. சீமான் அவர்கள் ஏற்கனவே இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. 6.5 கோடி பேர்ல நீங்க ஒரு 10% நீங்க வெளியெடுத்தீங்கன்னா கூட ஒரு 65 லட்சம் பேர் வந்துருவாங்க. அப்போ ஒரு 80% போலிங் ஆச்சுன்னா கூட அது ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுது. நேரு அவர்கள் சாதாரண ஒரு ஆளும் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழுவுல முக்கியமா அந்த கட்சியினுடைய கூட்டணியில ஒருங்கிணைப்பு குழுவுல முக்கியமான பதவியில் இருக்கிறவர். பேர்பட்ட ஒரு நபர் சொல்றாருனாக்கா அந்த ரியாலிட்டி செட்டின் ஆகுது. அப்ப விஜய் கேன் கட் அக்ராஸ் ஆல் லைன்ஸ். எல்லா இடத்துலயும் விஜய்னால ஊடுருவ முடியும். ஆனா அதே விஜய் தனியா நின்னாருனாக்கா மாட்டிப்பார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சந்தர். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது விஜய் அவர்களோட கூட்டணியா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொன்னது 2026 தனித்து போட்டியிடுறேன், 60க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிட்டேன், தனித்து தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க. தொடக்கத்தில் விஜய் அவர்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில இப்போ தனித்து அப்படின்னு சொல்றாரு. இது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா அமையுமா சார், தனித்து போட்டியிடுதல் 2026? இது சீமான் அவர்கள் ஒரு விரக்தியில் அந்த பதில சொன்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஆரம்பத்திலேயே விஜய் கட்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே விஜய் வரும்போது நம்ம அவர் கூட ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம்னு பல தடவை பல இன்டர்வியூஸில் விஜய்க்காகவே வெயிட் பண்ணிட்டுருக்க மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கும் அவங்களுக்குள்ளார நடந்ததாகவும் சொல்கிறப்படுது. 2-3 பேச்சுவார்த்தையும் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் விஜய்கிட்டேருந்து ஒரு க்ரீன் சிக்னலுங்கிறது சீமானுக்கு கிடைக்கல. ஓகே, நம்ம தான் 2026 நம்ம 2 பேரும் ஒன்றா பயணிக்கலாங்கிற க்ரீன் சிக்னல் அவங்க கொடுக்கல. அது கொடுக்கலங்கிறனால அவர் சீமான் கூட போக மாட்டாருங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் சீமான் வந்தாருங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் கொடியை லான்ச் பண்ணியிருக்காரு. முதல் மாநாடே இப்போ செப்டம்பர் 23 தான் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இன்னும் அவங்க கட்சிக்குள்ளாரையே நிர்வாகிகளை பெரிய அளவுக்கு நியமிக்கலை. அவங்க இன்றைக்கி கட்சியில் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த ஒரு 5 பதவி, அப்புறம் சேர்க்கை அணின்னு சொல்லிட்டு ஒரு 5 பதவி, மொத்தம் ஒரு 10 பேர் தான் கட்சி சார்பாக அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகளை அமைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இன்னும் விஜயனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகமே இன்னும் முழுசாக ஒரு நிர்வாகிகளை சேர்த்த நிலைமையில் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் இது முழுமையாக வடிவு எடுக்கும் அந்த கட்சி. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரும் இன்னும் ஒரு சினிமா வேறு நடிக்க போகிறேங்கிறாரு. தேர்தல் இன்னும் 2026 போது இப்போ உடனடியாக சீமான் எதிர்பார்க்குற அளவுக்கு விஜய் உடனே ஆமாம் நம்ம 2 பேரும் கூட்டணிங்கிறத வெளிப்படையாக சொல்லணுங்கிற அவசியம் கட்டாயமும் இப்போ அவங்க 2 பேர்த்துக்குமே இல்லை. ஆனால் சீமான் கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட்டு எதாக இருந்தாலும் பாராட்டுறதுனாலும் ஓவராக பாராட்டுவார், திட்டுறதுனாலும் ஓவராக திட்டுவார், டிசப்பாயிண்டட்னாலும் ஓவராக டிசப்பாயிண்டட் ஆகிறது.
அப்போ இந்த பேச்சு அவர் ஒரு அந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது கூட நீங்கள் கூட கட்சியில் சேர்ந்துங்க உங்கள் சீட்டை கொடுக்குறாங்கிறார். அப்போ வந்து சீட்டு கொடுக்குற அளவு கூட ஆள் இல்லையா? அப்போ பத்திரிகையாளர் வந்து உடனே கட்சியில் சேர்ந்து ஒரு சீட்டு கொடுங்கன்னா கூட கொடுத்துருவீங்களா? அப்போ இது எதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏன்னா பொறுமை வேணும் பாலிடிக்ஸை பொறுத்த ஒருவேளை வரைக்கும். தொடர்ந்து இதே கேள்வியை கேட்கறதுனால அவர் பேசி அது சொல்லலாமே, இது காலம் இன்னும் கனியில பொறுமை. ஏன்னா பத்திரிகையாளருங்கும் போது கண்டிப்பா சீமான் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிற அவர் மாதிரி பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்ண ஆளு யாரும் எந்த அரசியல் தலைவரும் இல்லை. அவருக்கு ஒன்றும் பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்ணி தைரியமா பதில் சொல்றது வந்து புதுசும் கிடையாது. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை இன்னும் என்ன வேற ஏதாவது கேள்வி இருக்கா, வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டு கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவராக தான் நம்ம சீமானை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது போற இடத்துல பூரா இந்த கேள்வி கேட்குறாங்களேங்கிறதுக்காக அவர் வருத்தப்படணும், எரிச்சல் ஊட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவர் இன்னும் காலம் இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பதில், சிம்பிளான பதில்ல போயிடலாம். இல்லை, இந்த செப்டம்பர் 23 மாநாடு வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அந்த மாநாடுக்கு ராகுல் காந்தி அழைப்பு விடுப்பதா சொல்லியிருக்காங்க. அதாவது செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சொல்றாங்க. சீமான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்காத காரணமாக கூட இருக்கலாம். இல்லை, அழைப்பு சீமானுக்கு ஒன்றும் போகலையா போச்சா, இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் போச்சா போலியாங்கிற யாருக்கும் தெரியாது. அது விஜய் அவர்களோ அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சாதான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் பொதுச் செயலாளராக இருக்கிறவர் விக்கிரவாண்டியில் போய் போலீஸ் எஸ்பி கிட்ட வந்து பர்மிஷன் 23ஆம் தேதி எங்கள் மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு லெட்டர் கொடுத்துட்டு அதை வீடியோவில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வந்து கூட நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் எத்தனாம் தேதிக்கு கொடுக்குறீங்கன்னா நெளியிறாரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நீங்கள் சொல்லலைனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த தேதி வெளியே வரப்போகுது. அப்போ நீங்கள் ஒன்றும் 23ஆம் தேதி மாநாடுன்னு சொல்ல வேண்டாம், 23ஆம் தேதிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறோம் அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர் சொல்லுவார்னா அதில் ஒரு உடன்பாடு உண்டு. அந்த தேதியை சொல்றதுக்கு கூட வந்து அவர் வந்து ரொம்ப தயங்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்து விஜய் கட்சியில் இருக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கு கூட அவர் தான் சொல்லுவார்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் அவர்களுக்கு வந்து நீங்கள் கெட்ட பேரை உண்டு பண்ணுறீங்கிறதா நான் பார்க்குறேன். நாங்கள் 23ஆம் தேதிக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம், மாநாடு எப்போ என்ன ஏதுங்கிறது அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர் சொல்லுவார்னா வேலை முடிஞ்சுது. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ராஜீவ் காந்திக்கு வந்து ராகுல் காந்திக்கு வந்து பத்திரிக்கை போயிடுச்சு, சந்திரபாபுக்கு பத்திரிக்கை போயிடுச்சு, சீமானுக்கு பத்திரிக்கை போகலன்னு யார் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும்னு தெரியல. காங்கிரஸ்ல வந்து இணக்கமா இருக்கிற மாதிரி விஜய் அவர்கள் தொடர்ந்து காமிக்கிற ஒரு காரணத்தினால தான் சீமான் விலகுறாராம். இல்லை, இப்போ அவர் வந்து புதுசாக ஒரு கட்சிக்கு ஆரம்பித்து வரும்போது அவர் வந்து தேசியம், மாநிலம், மொழிப்போர் தியாகி, இந்த மாதிரி சமூக நீதி எல்லாத்தையுமே வந்து அவருடைய கொள்கையில் வந்து ஒரு பறந்து விரிந்த கொள்கையாக அவர் ஃப்ரேம் பண்ணுறார் அந்த உறுதிமொழியில் பார்க்கும்போது. ஏன்னா அந்த உறுதிமொழியே ஏறக்குறைய ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொள்கை சார்ந்த உறுதிமொழியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இன்னும் அந்த மாநாட்டில் வரும்போது இன்னும் தெளிவான செயல் திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து எதிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் வந்து இன்னைக்கு தேர்தலை சந்திச்சா அவருக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அவருக்கும் வந்து ஒரு 10 to அதிகபட்சம் நீங்கள் என்னதான் குட்டிக்காரன் அடித்தாலும் 10 to 15% மேலே ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் தனிச்சு நின்னாலும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திட முடியாது தனியாக. ஆனால் அவர் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தலாம்னா திமுகவை 2வது தடவை சரித்திரத்திலே ஜெயிக்காத ஆளை ஜெயிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த ஓட்டை பிரிக்கிறதுல. ஏன்னா இன்னைக்கு சீமானும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் தனியாக நிற்கிறோம் 60 பேர்த்துக்கு போட்டுட்டாங்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து அவரும் ஒரு பக்கம் நிற்கிறாரு, விஜயும் ஒரு பக்கம் நிற்கிறாருங்கும் போது என்ன ஆகுனா இது 5 முனை போட்டி ஆயிரும். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, சீமான், விஜய். அப்போ இந்த எதிர்ப்பு ஓட்டு பூரா செதறும் போது 4 பக்கம் அது திமுகவுக்கு பயங்கரமான பலம் வாங்கிடும். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து அவர் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வகுத்துட்டு தான் வரணும். இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம் நின்று வளர்றாங்க, 3, 4, 6, 8ன்னு வளர்றாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய படிப்படியாக ஏறுறதுல வந்து அந்த காலங்கள் பத்தாது, ரொம்ப நாள் பயணிக்க வேண்டியது வரும். அப்போ நீங்கள் ஒரு பாலிடிக்ஸில் வரும்போது சடன் ஜம்புக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். இப்படியே 2% ஏற்றி போகலாம் முடியும், ஆனால் அதுக்கு காலம் இல்லை. அப்போ விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம்ல இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அவருக்கு அசைக்க முடியாத மார்க்கெட் இருக்கு. அப்போ ஒரு 2500 கோடி 3000 கோடியை விட்டுட்டு இங்கே வரும்போது ஒரு பெரிய ஸ்டேக்ஸ் அங்கே. அப்போ என்னன்னா இங்கே வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய யுக்தியோடு வரணும். தான் வந்து தனியாக தான் இந்த தேர்தலில் நிற்க போகிறேன், நான் ஆழம் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக அது வந்து எதிரணிக்கு தான் வந்து வாய்ப்பு, அப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அதிகமான சந்தர்ப்பமாக மாறிடும். இதற்கு முன்னாடி வந்து விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ்ல இருந்த விஜயதரணி இப்போ பிஜேபியில் இருக்காங்க. அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா ராகுல் காந்தியை விஜய் அவர்கள் சந்திச்சாரு, காங்கிரஸ்ல பொறுப்பு கேட்டாரு, அவர் சொல்லி தான் இப்போ கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கு, அந்த கூட்டணி வந்து பிரிக்கக்கூடிய நிகழ்வு வந்து விஜய் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரே கல்ல 2 மாங்காய்
அடிக்கணும். அதாவது தனக்கும் கூட்டணியினுடைய பலத்தை சேர்த்தணும், எதிராளியினுடைய கூட்டணி பலத்தையும் பலகீனப்படுத்தணும். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் அங்கிருந்து உடைச்சு விஜய் அவர்கள் எடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணு விஜய்க்கு வந்து அந்த பலம் சரி. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 10% ஓட்டு இருக்குது. இப்ப அங்க விஜய் கூட சேரும்போது அது ஒரு 10% வந்து இங்க டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து கல்டும். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் அங்க போறாங்கும் போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து கூட்டணி கட்சியிலேயே வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு 7-8 கட்சியினுடைய கூட்டணியா இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2019, 21, 2014 வரைக்கும் அவங்க 24 எல்லா தேர்தல்லையும் வந்து அந்த கூட்டணி வந்து கடந்த 3 தேர்தல்ல எந்த அளவுக்கு இழுத்து பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இழுத்து பிடிச்சு கடந்த 3 பொது தேர்தல்லையுமே அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இந்த கூட்டணிங்கிறது வந்து இன்னைக்கு 2020 தேர்தல்ல இன்னைக்கு விஜயும் வரும்போது சீமானும் ஒரு பக்கம் இருக்காரு, அதிமுக இருக்கு, பிஜேபி இதுங்கும்போது இந்த 2026 நம்ம பல நேர்காணல்ல நான் சொன்ன மாரி வந்து 2026 ஒரு கூட்டணியினுடைய ஆட்சி அமையறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அத விஜய் உணர்ந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ விஜயினுடைய யுக்தி என்னவா இருக்கணும்னா, உள்ளார வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பலமான ஒரு கூட்டணிய வந்து அமைக்கணும். அப்ப அந்த கூட்டணி எப்படி அமைக்க முடியும்? அவரு வந்து ஒரு அதிமுக கூடயோ, திமுக கூடயோ, பிஜேபி கூடயோ போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக கூட விஜய் அணுகுறதா பல தகவல்கள் வருது. அப்ப நீங்க அதிமுக கூட போய் சேரும்போது அதுக்கு விஜய்ங்கிற ஒருத்தர் தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒரு பெரிய பதவி வாங்கிட்டு அவர் அதிமுகல போய் சேர்ந்துடலாம். அப்ப வந்து மக்கள் கிட்ட வந்து அதை ஏத்துக்க முடியாது. அப்ப இந்த திமுக, அதிமுக அல்லாத கூட்டணி, இல்ல ஈவன் பாரதிய ஜனதா அல்லாத கூட்டணியை தான் அவர் வந்து விஜய் வந்து அமைக்கணும். அப்படி பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் என்னென்ன? காங்கிரஸ், நாம் தமிழர் சீமான் அவர்கள், இவங்க விஜயகாந்தினுடைய கட்சி, தேமுதிக, அடுத்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுங்க. ஸோ அப்போ இவங்க தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 2%, 3%, 4% வரைக்கும் ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க காங்கிரஸ். திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ செல்வ பெருந்தகை இருக்காங்க. அந்த காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கும், பயணிக்கும் இப்படின்னு தான் சொல்றாங்க. 2026 இப்படி தான் சொல்றாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் கே நேரு அவர்கள் பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2024 மாதிரி 26 இருக்காது. சீமான் ஒரு பக்கம் இருக்காரு, புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய விஜய் குறிப்பிட்டு தான் சொல்றாரு. இதற்கு முன்னாடி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகமாக பேசல, இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்களே. கே நேரு மாதிரி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களே இந்த மாதிரி பேச காரணம் இந்த கூட்டணி பிரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான். இல்லை, ரியாலிட்டி செட்டின் ஆகும் இல்லையா? யாராக இருந்தாலுமே அந்த தேதிக்கு நெருங்க நெருங்க உண்மையினுடைய, அதாவது ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது மங்களா தெரியும், கிட்ட போக 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 அது என்னங்கிறது தெளிவாக தெரியும் பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் நெருங்க வர வர அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி செட்டின் ஆகும். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கடந்த 3 தேர்தல் 19, 21, 24 தேர்தலில் இந்த கூட்டணியை வந்து திறம்பட வச்சிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆயிருச்சு. இதுக்கு மேலேயும் அந்த கூட்டணியை வந்து கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக காங்கிரஸில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உட்கட்சி கூட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பொங்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு திருமாவளவன் பேசுகிற அளவுக்கு, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுற அளவுக்கோ, கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் பண்ணி போராட்டம் பண்ணுற அளவுக்கோ நமக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் சும்மா அடங்கி ஒடுங்கி கிடக்கிறோம். அப்போ இது மாதிரி சும்மா கட்சிக்கு ஆளை சேர்த்துங்கன்னா எங்கே போய் சேர்த்துறது? அப்போ நம்ம வந்து எந்த விதத்தில் வந்து மற்ற கட்சியை விட திராணி இல்லாமல் இருக்கிறோம்? எல்லா நிர்வாகிகளும் நல்ல நிர்வாகிகள் தான், ஆனால் எங்களுக்கு தலைமையிட்டிருந்து ஒரு நல்ல தகவல் வருங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அவங்களுடைய கட்சியை வளர்த்தணுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆளுங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக கூடயே ஒட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது. அடுத்தது, இப்ப நீங்க திமுக கூட நீங்க இருக்கிற வரைக்கும், ஏன்னா கடந்த ஒரு 8 ஆண்டுகளா நீங்க பயணிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு 7-8 ஆண்டுகளா பயணிக்கும் போது அவ்வளவு பெரிய கட்சி கூட நீங்க ஒட்டி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பெரிய கட்சி திமுகங்கிற பெரிய கட்சி இந்த சின்ன கட்சியில இருக்கக்கூடிய ஆளுங்களை பூரா உறிஞ்சு எடுத்துரும். அப்ப கடைசியில நீங்க வெளியே வரணும்னா தலைவர், பொருளாளர், செயலாளர் இவங்க ஒரு 4-5 பேர் தான் வெளியே வர மாதிரி ஆயிடும். அது வந்து அந்த கட்சிக்கு நல்லது இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு விஜய் வராருங்கும் போது அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது. அவர் வந்து ஒரு கூட்டணி சேரும்போது என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு வந்து ஓட் பேங்க் அங்கே சேரும். கே நேரு அவர்கள் இன்னொன்று பதிவு பண்ணுறாரு. அதிமுக வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 2வது முறையை வெற்றி பெற்றோன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காரு. திமுக வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து 2வது முறையை வெற்றி பெற முடியாத சூழல் தொடர்ந்துட்டு இருக்கோம். 2026 மறுபடியும் முதலமைச்சராக்கி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக்கி நம்ம 2வது முறை வெற்றி பெறணும்னு சொல்றாங்க. இளைஞர்களும் பெண்களும் அந்த பக்கம் விஜய் அவர்கள் பக்கம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறாரு கே நேரு. ஆமா, இன்னைக்கு விஜயினுடைய பேனரே வந்து யூத் பேனர் தானே. அவருடைய ரசிகர்கள் பட்டாலுமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இளைஞர்களா இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணுங்கிற வாக்கு சதவீதம் தான் அவருக்கு ஜாஸ்தி. அதோட வந்து பெரிய குடும்ப பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி. மைனாரிட்டியில இருக்கக்கூடியதும் அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்போ வந்து விஜய் கேன் கட் அக்ராஸ் ஆல் லைன்ஸ். எல்லா இடத்துலையும் விஜய்னால ஊடுருவ முடியும். ஆனா அதே விஜய் வந்து தனியா வந்து நின்னாருனாக்கா மாட்டிப்பார். அப்போ அவர் கூட்டணி அமைக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. அதனால தான் வந்து நேரு அவர்கள் கூட சொல்றாரு, இந்த கூட்டணியை வந்து இழுத்து பிடிக்கிறது கஷ்டம், 2024 அளவுக்கு 2026 போகாது. அப்ப ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த 2026
கொள்கை சார்ந்த தேர்தலுங்கிறத விட இது வந்து வெறும் கூட்டணி சார்ந்த தேர்தல் தான். ஏன்னா இப்ப கொள்கை சார்ந்த தேர்தல் எல்லாம் கட்சிகள் பார்த்து பல வருஷம் ஆயிப்போச்சு. இப்ப வரப்போற 2026 அதை விடவே மோசமா எந்த கட்சி எங்க கூட்டணி இருக்கு, யாரை கூட்டி கழிச்சு பார்த்தா நம்பர் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப அரித்தமெட்டிக் தான் ஒர்க் ஆக போகுது 2026ல. அப்ப விஜய் வந்து இந்த யுக்தியை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணியை வந்து அமைக்கணும். ஏன்னா அவருக்கு இப்ப நான் சொன்ன கட்சிகள் எல்லாமே வந்து ஏதுவான கட்சிகள் தான். ஆனா ஒரே ஒரு சிக்கல் எங்கன்னா, ஒரு காங்கிரஸ் உள்ளார வரும்போது நாம் தமிழர் உள்ளார வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து தமிழினத்தினுடைய துரோகின்னு காங்கிரஸை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அதே பிஜேபியும் மனித குலத்தினுடைய எதிரின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து விஜய் சைட்ல உள்ளார வரும்போது சீமான் அவர்கள் வந்து உள்ளார இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அப்போ வந்து நீங்க காங்கிரஸை வந்து அவங்க எடுக்க பாக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கும் சீமானுக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை. இவங்க கிட்ட 10% இருக்கு, சீமான் கிட்ட வந்து ஒரு 8% இருக்கு. அப்ப சீமான் அவர்களை வந்து நீங்க கூட்டணியில சேரும்போது ஒரு கொள்கை ரீதியாகவும் வந்து உங்களுக்கு வரும். காங்கிரஸ்ங்கிறது ஒரு தேசியத்தினுடைய அடையாளமாகவும் ஒரு மைனாரிட்டியினுடைய அடையாளமாகவும் அந்த 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வந்து விஜய்க்கு ஆட் பண்ணும். இதே சீமான் தான் வந்து உள்ளார அவர் போகும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து தமிழ் தேசியம் பத்தின இதுவும் கொள்கை சார்ந்து, நிலம் சார்ந்து, மண் சார்ந்து, இயற்கை வளங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து அவருக்கு வந்து ஒரு வாக்கு கணிப்பு வரும். அப்போ ஒரு காங்கிரஸ் சீமான் ரெண்டும் பார்க்கும்போது ஒரு பெரிய வாக்கு வித்தியாசம் பெரிய அளவுக்கு வராது. அப்போ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, யாரு வந்து அங்க லீட் பண்றாங்கங்கிற ஈகோ வரக்கூடாது. அப்ப நான் முதல்ல பல நேர்காணல சொன்ன மாதிரி இந்த 2026 கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி வந்து இப்ப நாளைக்கு விஜயே வந்து அனௌன்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய எடப்பாடியும் டெஸ்பிரேஷன்ல இருக்காரு. போன தடவை அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அவர் கூட போய் சேரல. வெறும் எஸ்டிபிஐயும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் இருந்துச்சு. பிஜேபி தனியா ஒரு இதுல இருக்காங்க. அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற சின்ன கட்சிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு எடப்பாடியோ இல்ல விஜய் அவர்களோ நாங்க வரோம், நாங்க வந்தா நாங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு நாங்க தயார்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பெரிய ஆட்டம் காணும். அது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கும் திமுக. ஏன்னா திமுக வந்து வாங்க வாங்க நாங்க கூட்டணியில் ஆட்சி கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க 99 எம்எல்ஏ வச்சு ஜெயலலிதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. மைனாரிட்டி திமுக, மைனாரிட்டி திமுக, மைனாரிட்டி திமுக. அந்த காலகட்டத்தில் கூட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்காம அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா 5 ஆண்டை முடிச்சாங்க. ஆனா 2026 தேர்தலை நம்ம பார்க்கும்போது 2016 தேர்தல் அவங்க பார்ப்பாங்கல்ல. ஏன்னா மக்கள் நல கூட்டணி தனியா ஒன்று இருந்துச்சு. அதனால வந்து கூட்டணி வந்து பலமா இல்லை, திமுகவுக்கு பலமா இல்லை, அதனால தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 கூட்டணிங்கிற கட்சியை வந்து கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க விடவே இல்லைல்ல திமுக பொறுத்த வரைக்கும். அப்போ அதற்கான ஒரு வேலை செய்வாங்க தானே. இப்போ கூட்டாட்சிங்கிறதையும் திமுக ஏற்காதான். இல்ல அதான் சொல்றீங்க. ட்ரம்ப் கார்டு இங்க என்னன்னா, இன்னைக்கு வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஒரு மாநிலத்தை ஆளணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். அப்போ ஒரு மாநில கட்சிக்கு. அப்போ இன்னைக்கு காங்கிரஸும் வந்து மாநிலத்தை ஆண்டு எத்தனை ஆண்டு காலம் ஆயிருச்சு? அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஆயிருச்சு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு மற்ற கட்சிகளுமே நாங்க ஆட்சியில வந்து அமைச்சரவையில யாருமே உட்காரல இது வரைக்கும். அதிமுக, திமுக இந்த 2 கட்சி தான் காங்கிரஸ் முதல்ல ஆண்டது. அப்போ வேற யாருமே இல்லை. அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய கனவு என்ன? என்னைக்காவது நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அமைச்சரவையில இடம் பெறணும் அப்படிங்கிறது தான். அப்போ அது வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. அந்த ட்ரம்ப் கார்டை வந்து விஜயோ எடப்பாடியோ வந்து அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து 19, 21, 24 கூட்டணி ஒட்டிட்டு இருந்த அளவுக்கு ஒட்டிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த 24 தேர்தல்லையே நம்ம வாக்கு சதவீதத்தை நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திமுகவுக்கு தனிப்பெருங்கட்சியா வெறும் 27% தான் வாக்கு வங்கி. அதிமுகவுக்கு வெறும் 20% தான். ஓட்டு போடாத ஆள் 30% இருக்காங்க. அப்போ இந்த இரு பெரு திராவிட கட்சிகளும் பலமற்று இருக்கு, பலகீனமா இருக்கு. இப்போ அந்த 30% இருக்குன்னு சொல்றீங்களா சார்? அதை வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அந்த வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கலாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் அந்த வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கலாம். அல்ல அந்த கூட்டணி இல்லாம அந்த வாக்குகளை வாங்கினா வெற்றி பெறதுக்கான சாத்தியம் இல்லை. சீமான் அவர்கள் ஏற்கனவே இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்ப இன்னைக்கு சீமானுக்கு உலகக்கூடிய ஓட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக, அதிமுக, பிஜேபியை பிடிக்காதவங்க தான் சீமானுக்கு போடுறாங்க. இன்னைக்கு ஓட்டே போடாத ஆளுங்க வந்து சீமானுக்கு போடுறாங்கிறது கன்வெர்ட் ஆகல. ஏன்னா அப்படி போடுற மாதிரி இருந்தா ஏன் 30% இருக்கு? அப்போ விஜய் வந்து உள்ளார ஒரு புது ஃபோர்ஸா வரும்போது, ஏன்னா இன்னைக்கு இந்த 30% ஆளுங்க ஓட்டு போடாதவங்களுக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, அரசியல் தலைவர்கள் இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஒப்புதல் இல்லாத விஷயங்கள் எல்லாம் பார்த்து மக்கள் விரக்தி அடைந்தார போட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டு மட்டும் நமக்கு என்ன ஆகுது? அதுக்கு போயிட்டு எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? அது நடக்கிறது நடக்கட்டும்னு அந்த விரக்தியில ஒதுங்கி இருக்கிற ஆளுங்க தான் ஜாஸ்தி. அப்ப இன்னைக்கு புதுசா ஒரு ஆள் உள்ளார வரும்போது அவரு வந்து ஒரு கூட்டணியை அமைச்சு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை வந்து அந்த 30% கொடுத்தாங்கன்னா இந்த 30% உள்ளார வருமா? கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு 10% எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே வந்து உங்களுக்கு 65 லட்சம் ஓட்டுல நமக்கு வாக்காளர் வந்து 6.5 கோடி பேர் தமிழகத்துல.
அப்போ வந்து நமக்கு 6.5 கோடி பேர்த்துல நீங்க ஒரு 10% நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா கூட ஒரு 65 லட்சம் பேர் வந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 80% போலிங் ஆச்சுன்னா கூட அது வந்து ஒரு பெரிய மாறுதல வந்து ஏற்படுத்தும். ஏன்னா எப்பயுமே ஓட்டு போட்டு அதாவது இந்த 30% ஆளுங்க எப்பேர்ப்பட்ட ஆளுங்கன்னா, இந்த அரசியல்வாதிகளையும், இந்த அரசியல் கட்சிகளையும் நம்பி இல்லாம, அட யார் வந்தாலும் நம்ம உழைச்சு நம்ம முன்னுக்கு வந்தா தான்டா ஆச்சு. அப்படிங்கிற கேட்டகரி தான் இது. அப்ப இந்த நம்பி ஓட்டு போடுற மக்கள் எல்லாமே என்ன, ஓ இந்த ஆள் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நமக்கு ஏதாவது பண்ணிற மாட்டாங்களா? அவங்க வந்தா பண்ணிற மாட்டாங்களான்னு இந்த எதிர்பார்ப்பு, ஏக்கத்துல இருந்தே வந்து ஏமாந்து போறக்கூடிய மக்கள் தான் பெருவாரியான இந்த இந்த 70% ஓட்டு போடக்கூடிய மக்களா இருக்காங்க. இப்போ நீங்க மக்களை சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு விஜய் அவர்கள் கட்சியை பத்தி பேசிட்டே இருக்காங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்த ஆட்கள்லாம் கூட்டு போயிட்டு தான் தனியாக ஆட்சியை பிடிச்சாரே தவிர உடனே ஆட்சியை பிடிக்க முடியல. விஜய் அவர்களை எம்ஜிஆர் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்களே. இல்ல அது நியாயமான வார்த்தை தான். ஏன்னா எம்ஜிஆர்ங்கிறவர் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட். அது வந்து ஒரு சகாப்தம். அவர வந்து ஒரு நடிகனா நம்ம பார்க்க முடியாது. அதாவது வந்து ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய எலக்ஷன்ல அந்த தலைவர்கள், கட்சி தலைவர்கள் இங்க இருந்தே போய் ஊர் ஊரா ஓட்டு போட்டு கூட ஜெயிக்க முடியல. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெளிநாட்டுல, அமெரிக்கால ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது இங்க தேர்தலையே சந்திக்காம, இங்க இருந்து கேம்பெயின் கூட பண்ணாம வெறும் அந்த பாட்டு மட்டும் தான். அப்பல்லாம் வந்து நாங்க சின்ன பசங்க. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறுங்கிற பாட்டு தான் எல்லா இடத்துலயும் டிவி டெக்க வச்சு போட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அத மட்டுமே வச்சு வந்து ஜெயிச்சு வந்தார். அப்ப அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சகாப்தம். அவர வந்து ஒரு சாமானியமா ஒரு நடிகன், ஒரு கட்சி ஆரம்பிச்ச நடிகன்ங்கிற ஒரு பிராக்கெட்டுக்குள்ளார எம்ஜிஆர் அவர்கள வந்து கொண்டு வர முடியாது. அப்போ விஜய் அவர்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நடிகரா இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்ப அவர வந்து எம்ஜிஆர் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணவே கூடாது. எம்ஜிஆர்ங்கிறவர் வந்து யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஈக்குவேட் பண்ற அளவுக்கு இல்ல. ஆகச்சிறந்த அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்களே எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதியினால வந்து சீட்டுக்கு வந்து உட்கார முடியலையா அவருனால? அப்ப அவருக்கே வந்து டஃப் ஃபைட் குடுத்தால், நம்ம வந்து கலைஞரே வந்து பயங்கரமான லெஜெண்டுன்னு சொல்றோம். அப்ப அவருக்கே வந்து அந்த ஆட்சி பீடத்துல அமர முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் எதிர்க்கட்சி தலைவராவே தான் இருந்துட்டு இருக்க முடிஞ்சது. அப்படி இருக்கிறவர வந்து நீங்க இன்னைக்கு வரக்கூடிய விஜய் கூட நம்ம ஈக்குவேட் பண்ணக்கூடாது. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து விஜய் எம்ஜிஆர் ஆகுவாரா அப்படிங்கிறத வேணா எதிர்பார்க்கலாம். ஆனா, இப்ப அவர் எம்ஜிஆரா இருக்காரான்னா, கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு கம்பேரிசன வச்சு பார்க்கும்போதும் அவர் வந்து ஈக்குவல் ஆக மாட்டார். அப்ப அவரு வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடியது ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த வெற்றி தான் அவருக்கு சொல்லும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் எப்படி இருக்கு 2026ங்கும்போது, அது ஒரு கூட்டணி சார்ந்த களம் தான் அது. அப்படி அதத்தான் வந்து நேரு அவர்களும் ஏன்னா நேரு அவர்கள் வந்து சாதாரண ஒரு ஆளும் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒருங்கிணைப்பு குழுவுல முக்கியமா அந்த கட்சியினுடைய கூட்டணியில ஒருங்கிணைப்பு குழுவுல முக்கியமான பதவியில இருக்கிறவர். அப்பேற்பட்ட ஒரு நபர் ஒரு சாதாரண கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அமைச்சரோ, இல்ல சாதாரண ஆளோ சொன்னா பரவால்ல. அப்ப இந்த கூட்டணியில இருக்கிற அந்த கூட்டணிய சேர்த்துறதுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரு சொல்றாருனாக்கா, அந்த ரியாலிட்டி வந்து செட் இன் ஆகுது. அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அத புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சு இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு கூட்டணிய வந்து பலம் சேர்த்தணும். இதுல நீயா நானா? நான் பெரியவனா? நீ பெரியவனா? நான் முதலமைச்சரா இருப்பேனா? நீ முதலமைச்சரா இருப்பியா? நான் இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன். நீ இப்பதான் வர. நீ எனக்கு பின்னாடி தான் நிக்கணும். நான் உனக்கு முன்னாடியே இருக்கேன். நான் அண்ணன், நீ தம்பி. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஈகோ இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஈகோ இல்லாம இருந்தா தான் அந்த கூட்டணி வந்து சேர்த்த முடியும் நீங்க. அப்ப அந்த திமுக பலம் பொருந்திய கூட்டணி நீங்க எப்ப உடைச்சு நீங்க கட்சியை வெளிய எடுக்க முடியும்னா, அதுக்கு உண்டான வந்து திராணியும், திறனும் உங்ககிட்ட இருக்கணும். அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து உங்களை பார்க்கும்போது, ஓ இவங்க வந்து ரொம்ப அமிக்கபிளா இருக்காங்க. இவங்க வந்து அந்த கூட்டணிக்கு வந்து வலுவா சேர்த்துறதுக்காக இவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கு. நம்ம இந்த கூட்டணி கூட போகும்போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சுமூகமா பயணிக்க முடியும். அப்ப நம்ம சிரமம் இல்லாம வேலை செய்யும்போது இந்த தேர்தல எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். அப்ப நம்மளும் வந்து ஒரு அமைச்சரவையில இடம்பெற முடியுங்கிற அந்த நம்பிக்கைய வந்து இந்த எதிர்க்கூட்டணி தரப்புல இருக்கிறவங்க குடுக்கணும். அப்பதான் அந்த கூட்டணி உடைச்சுட்டு அவங்க வந்து வெளிய வந்து விஜய் கூட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ 26 தேர்தலே சேர்ப்போம். அதிமுக தனியாக நிற்கும், பிஜேபி ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக இருக்க கட்சிகளை தான் வந்து கூட்டணி பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறீங்க. ஆனால் விசிக வந்து தொடர்ந்து சொல்றது திமுக கூட தான் இருப்போம், திமுக கூட ஒரு நல்லா இருக்கு, அதில் எங்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே பதிவு பண்ணுறாரு. இப்போ விசிக அந்த கட்சி வெளியில வந்தாதான் மற்ற கட்சிகள் வரும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாங்கல்ல, அது குறித்து சொல்லுங்க. இது வரைக்கும் விசிகாவோ காங்கிரஸோ இதுக்கு முன்னாடி வேற கட்சியில கூட்டணியில் இல்லையா? இருந்தாங்க இல்லையா? அப்ப இருக்கும்போது எங்கேயாவது வந்து நாங்க இந்த கூட்டணி விட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு வேற கட்சி கூட போயிருவோம்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இது ஸ்டாண்டர்ட் டயலாக் இது. அப்ப யாருமே அந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் ஆமாமா நாங்க வரப்போற தேர்தல்ல இன்னொரு கூட்டணிக்கு போயிருவோம்னு சொல்லக்கூடாது. சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இருந்து ஜெயிச்சு ஒரு பதவியில இருக்கும்போது அது அவங்க கூட்டணிக்கும் தர்மம் இல்ல அது சொல்றது. ஆனா ஒரு தேர்தல்னு வரும்போது தேர்தல் இதெல்லாம் சகஜமாப்பா, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு கவுண்டமணி ஒரு படத்துல டயலாக் சொல்லுவார் பாருங்க. அப்ப எல்லா அரசியல்வாதியுமே அதை சொல்லுவாங்க. உடனே ஒரு டயலாக் என்ன சொல்லுவாங்க? அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு அப்பெல்லாம் அந்த நிறைய இந்த தத்துவார்த்தமான டயலாக்லாம் வெளியே வரும். அவங்களுக்கு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா, எந்த இடத்துல கூட்டணி சேரும்போது எந்த கூட்டணி ஜெயிக்கும்,
அப்போ உங்களுக்கு ஜெயிக்கிற குதிரையில ஏறணுங்கிறது தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அது கூட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் கூட கூட்டணி இல்லைங்கிற நிலையில சீமான் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பாமகவோ விசிகாவோ மற்ற கட்சிகளோ கூட்டணி கலைச்சு தனியா ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா 2026 அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் சீமான் அமைச்சர்? சீமான் அவர்கள் இல்ல அவர் கூட்டணி அமைக்கிற மாதிரி இருந்தா அவர் ஏற்கனவே இத்தனை எலெக்ஷன்ல அவர் தனியா நின்று இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்போ இது வந்து சீமான் வந்து நான் பார்க்கறது வந்து இன்னைக்கு ஒரு விரக்தியில பேசுறதா தான் நான் பார்க்குறேன். உண்மையாலுமே அவர் வந்து ஃபுல்லா நாங்க முடிவு எடுத்துட்டு தனியா தான் நிக்க போறோம், 234 தொகுதி தனியா ஆள போடுறோங்கிற அளவுக்கு அவர் அவர் இது இன்டைரக்டா கூட ஒரு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதா கூட நான் பார்க்குறேன் இத. நம்ம வந்து 60 தொகுதியில போயிட்டோம், நம்ம வந்து ஒரு தனியா போறோங்கிற அளவுக்கு இருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் சீமான் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பதில் சொல்லாம இருக்கமேன்னு ஒரு மறைமுகமான அழுத்தம் விஜய்க்கு சீமான் கொடுக்கறதா கூட நம்ம பார்க்கலாம் அத. அப்போ வந்து இது இன்னைக்கு சொல்லிட்டாரு, ஒரு பேட்டியில சொல்லிட்டாருங்கிறதுக்காகவே ஆமா இன்னைக்கு வந்து விஜய்க்கும் சீமானுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு போச்சு, சீமான் வந்து தனியா தான் வந்து தேர்தல் களத்துல இருக்க போறாருங்கிறத நம்ம 100% ஏத்துக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த அரசியல் அந்த தேர்தல் நேரம் நெருங்கி வர வர அந்த களங்கள் மாறும். அப்போ இந்த கிரவுண்டு ரியாலிட்டி மாற 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 தினசரி, ஏன்னா நான் 2026 வந்து நமக்கு பொலிட்டிக்கல் ஒரு எல்லாருமே பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறீங்க எல்லாருக்குமே நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த 2026 நடக்குங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. அப்போ நானும் வந்து அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன். இந்த 2026 என்னென்ன மாதிரி சதிராட்டங்கள்லாம் இங்கே நடக்க போகுது, எப்படி எப்படிலாம் நம்ம திங்க் பண்ணாததெல்லாம் எந்தெந்த அளவுக்குலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாங்கிறதெல்லாம் நமக்கு வெளியே வரும். அப்போ இது வந்து ஒரு சீமான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு காலகட்டங்கள் இருக்கும்போது இப்படி வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உடனே ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதை நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு விஜய்க்கு வந்து இவர் ஒரு மறைமுகமான அழுத்தம் கொடுக்குறாரோ அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அப்போ இது வந்து அவங்க சரி தம்பி தானே, தம்பி அன்னைக்கு சொன்னாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் என் தம்பி தானேன்னு கூட பின்னாடி வந்து அவர் கூட்டணிக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து காய்கள் நகர்த்தப்படுது, எந்த காய் எந்த இடத்துல போய் உட்காருதுங்கிறத பொறுத்து தான் இந்த கேம் எல்லாம் மாறும். இப்போ சமீபத்தில் வந்து திமுக அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களோட கட்சி இதை பற்றியான பேச்சுக்கள் தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் அதிமுக இருக்கு, அதே மாதிரி பிஜேபி தனியா ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2026 பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க லாங் டேர்ம்ல வந்து பிளான் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டது, அண்ணாமலையினுடைய தலைமையில அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஒரு திமுகவோ அதிமுகவினுடைய கூட்டணியில நம்ம இருக்கிற வரைக்கும் தனியா நம்மளால வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிற மாதிரி இருந்து அப்புறம் வெளியே வந்து அவங்க ஃபைட் பண்ணி ஜெயிச்சு அவங்க பிடிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ வந்து இன்னைக்கு அண்ணாமலையினுடைய யுக்தி பிஜேபியினுடைய மேலிடத்த யுக்தியாக கூட என்ன இருக்குன்னா அவங்க வந்து இந்த 2026 உடனே நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு லாங் டேர்ம் பிளேயர். அவங்க உடனே ஒரு ஷார்ட் டேர்மாக இன்னைக்கு வந்து ஒரு 20 எம்எல்ஏவா 30 எம்எல்ஏ கிடைக்கிறாங்களா இல்லை 15 எம்பி கிடைக்கிறாங்களாங்கிறதுக்காக வந்து அவங்க அந்த கம்பல்ஷனில் இல்லை. ஏன்னா அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க 2024 கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ ஒரு கூட்டணி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் கேம் போகிற மாதிரி தெரியுது. அப்படி லாங் டேர்ம் கேம் போனால் கூட சப்போஸ் எடப்பாடி வந்து நாளைக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணுறாரு, இல்லை நாம் வந்து கூட்டணிக்கு ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து எடப்பாடி இப்போ விஜய் வரும்போது அவரும் ஒரு கூட்டணி பக்கம் இழுப்பார், எடப்பாடியும் ஒரு கூட்டணிக்கு கிடைக்கும்போது 2024 எடப்பாடிக்கு ஏற்பட்ட ஏமாற்றமே 26 கிடைச்சதுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு என்னன்னா நானும் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் பார்க்குற எல்லா கட்சியுமே அதிமுகவை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு புதுசாக வர்றாரு. அப்போ அதிமுகங்கிறது ஏற்கனவே ஒரு 20% வாக்கை வந்து வச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டையும் அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சியும் கூட. அப்போ கட்டமைப்பும் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி. அப்போ இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்து எடப்பாடி கிட்ட இருந்து வரும்போது கண்டிப்பாக வந்து அது காங்கிரஸையும் இருக்கும் பிஜேபியும் இருக்கும். ஏன்னா பிஜேபியினுடைய கொள்கையாக நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். பிஜேபியினுடைய நோக்கமே என்ன, தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். அப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து சரி நமக்கு வந்து இப்போ ஏன்னா அவர் கட்சியை வந்து ஒன்று சேர்த்து பலப்படுத்துகிற நிலைமையிலையும் இல்லை. பிரிஞ்சு போனவங்க தான், அதாவது வெளியே நீக்கினவங்கிறதாங்கிற ஸ்டாண்டில் இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு தான் இருக்குது. அப்போ இந்த ட்ரம்ப் கார்டு அவரை யூஸ் பண்ணு ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி நான் பிஜேபி கூட ரெடியாக இருக்கேன். ஆனால் அண்ணாமலை அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான முட்டல் மோதலாக இருக்குது. அப்போ அண்ணாமலை வந்து இல்லாமல் இருந்தால் பிஜேபியை வந்து நான் கூட்டணிக்கு சேர்த்திக்கலாம், கூட்டணி ஆட்சியும் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது நிலைமை வரும்போது பிஜேபி வந்து இல்லை அண்ணாமலையே இருக்கட்டும்னு சொல்லுவாங்களா? அண்ணாமலையை வேற வகையில் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஒரு மத்திய அமைச்சரவையிலையோ இல்லை வந்து வேற சில ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பார்ட்டி லீடர்ஷிப்போ ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புகளில் கொடுத்துட்டு மாநில அரசியல்ல இருந்து அண்ணாமலை இடையூறா இந்த கூட்டணிக்கு இல்லாமல் இருந்து பிஜேபி கூட அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி வந்து போனாங்கன்னா பிஜேபியும் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில் 2வது வித்தியா என்ன பார்க்கணும், இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இழுத்து பிடிக்கணும்
அதை அப்படியே வந்து நம்ம கிட்ட தக்க அது வைக்கணும். வெற்றி வாய்ப்பா மாறல தானே சார்? ஒரு 4 மாறாது. எம்எல்ஏ அதான் இப்ப ஏன்னா இன்னைக்கு வந்து 2024 தேர்தல் எம்பிக்கான தேர்தல். அப்ப இன்னைக்கு 2026 வந்து சட்டமன்ற தேர்தலும் போது இது நம்ம உள்ளூர் விளையாட்டு. அப்ப இங்க வந்து நம்ம உள்ளூர்ல எல்லாமே தாதாகிரி காமிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம இந்த உள்ளூர்ல கெத்து காமிக்கணும்னு நினைக்கும் போது இந்த எம்எல்ஏங்கிறது வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சினோ இல்ல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சினோ சொன்னாலோ இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, பிஜேபியில் இருக்கக்கூடிய கட்சி, ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய கட்சின்னு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது வாசன் அவர்கள் இருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி ரேஞ்சில் ஒரு 4-5% அவங்களுக்கு அதிகபட்ச வாக்குகள் இருக்கு. அப்போ அவங்கள கூட அவங்க வந்து ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு? அதிமுகவோ இல்ல வந்து விஜய் அவர்களோ ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் எந்த விஜய் கூட போறாங்கன்னா விஜயனுடைய கூட்டணிக்கு வந்து எல்லாருமே போவாங்க. அதிமுக கூட ஒரு பெரிய கட்சி போகுதுன்னா அதிமுக கூட போவாங்க. அப்போ இந்த 2026 வந்து இந்த அவர் நேரு சொல்றதும் அதே தான். இது சுமூகமா இருக்காதுங்கிறது உண்மை. ஏன்னா இன்னைக்கு வந்து மத்த இந்த 3 இதுல இருக்கிற மாதிரியே இன்னைக்கு எல்லா சின்ன சின்ன கட்சிகளுக்கு நான் பார்க்கறது 2026 அவங்க கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு 2026. அப்போ நீங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு ஆஃபர் அதிகமா கிடைக்கும். அதிகமான சீட்டு. அப்ப எல்லா இடத்துலயும் ஆஃபர் அதிகமா கிடைக்கும் போது திமுகக்கு அது பயங்கரமான நெருக்கடி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் அவங்க நெருக்கடியை சமாளிக்க முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரி போனா பரவாயில்ல, போனா போகுதுன்னு விட முடியாது அவங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு த்ரெஷோல்டு லிமிட்ல வந்து அவங்க கட் ஷாட் பண்ண முடியும். அதான் சொல்றாங்க 2024 இருக்கிற கூட்டணி அப்படியே வந்து 2026 தொடருங்கிற ஒரு முழுமையான ஒரு கன்ஃபார்ம்டா நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிற வாதத்தையும் அவர் நேர் வைக்கிறார். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே அவங்களோட வாதம் என்னமா இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை சார்ந்து போயிட்டு இருக்கோம், இதுதான் ஐடியாலஜி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். விஜய் அவர்கள் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அதே மாதிரி பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவர்கள் வந்து ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதுல எம்எல்ஏவோ எம்பியாவோ வெற்றி பெற்றாங்கன்னா கூட்டணி மாறிடுறாங்க, கட்சியே மாறிடுறாங்க. அப்படி அவங்க வெற்றி பெற்றாலும் கட்சி மாறிய பிறகு அது நீண்ட காலத்துக்கு போகக்கூடிய ஒரு போக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை என்ன? திமுகவுடைய கொள்கை எல்லாம் ஒண்ணா? 2 கட்சிக்கு ஒரே கொள்கைன்னா 2வது கட்சியே வர வேண்டியது இல்லையே. நான் போய் ஏன்னா என் கொள்கையும் உங்க கொள்கையும், நீங்க ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, நான் ஒரு கட்சி, என் கொள்கை தான் உங்க கொள்கை, நான் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறேன்? நான் வந்து மெம்பர் ஆயிடலாமே, இல்ல ஒரு பதவியில சேர்ந்துடலாமே. அப்ப இன்னைக்கு மக்களை சேர்க்கிறது தானே. இப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போகும்போது எம்எல்ஏக்கள் 2 பேர் இருப்பாங்க, அதன் பிறகு வேற மாறிடுவாங்க, அல்லது அந்த எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு போயிடுவாங்க. இப்போ கொள்கையா மக்களை வந்து சேர்த்தாதானே ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பண்றான்னு சொல்றாங்க. ஆனா தாவேக்கு அதே மாதிரி பண்ணுமா, இல்ல பிஜேபி காங்கிரஸ் அதை செய்யறாங்களான்னு கேட்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணின்னு எடுத்தீங்கன்னாவே நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு, இது கொள்கை சார்ந்த கூட்டணி இல்ல, தேர்தல் சார்ந்த கூட்டணி. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சி கூட சேர்ந்தா நமக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடியும், இதுதான் எம்பி சீட்டை ஜெயிக்க முடியும், இதுதான் கணக்கு. இந்த கொள்கைகள் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்குமே முற்றிலும் வேறுபாடா இருக்கு, முக்கியமான கொள்கைகள் எல்லாமே. அப்போ நீங்க ஒரு 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 10 முக்கியமான கொள்கை இருக்குன்னாக்கா கடைசி 1-2 கொள்கை வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு மேட்ச் ஆகலாம். முதல்ல ஒரு 6-7 கொள்கை வந்து 2 கட்சிக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். அதனால தான் பெரிய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு திமுகவும் அதிமுகவும் அப்படி நீங்க வித்தியாசப்படுத்த முடியாது. எந்த கொள்கையில வித்தியாசப்படுறாங்க அவங்க? திமுகவோ அதிமுகவோ? ஆனா இந்த 2 கட்சியும் தானே மாறி மாறி ஆண்டு இருக்கு. 2 கட்சிக்கும் பெரிய கொள்கை வேறுபாடுகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமையை வந்து அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த கட்சிக்கு யாரு தலைவர், கூட்டணிக்கு யாரு தலைவர், இங்க போனா ஜெயிக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க கொள்கை சார்ந்து பேசுறாரு, அதுல உடன்பாடு இருக்கு. ஆனா அந்த கொள்கைக்கு வெறும் அந்த கொள்கையை மட்டும் சார்ந்து வரும்போது இந்த ஆனா கொள்கையை சார்ந்து மக்கள் வாக்களிக்கிறதுக்கு வந்து பல காலம் ஆகும். நீங்க அதை வந்து டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். தற்காலிக வெற்றிக்காக நான் வந்து விட்டுற முடியாது அப்படின்னு சொல்றேன்ல. ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களும் குறிப்பிட்டு சொல்றாங்க, அவங்க கூட்டணி போய் வெற்றி பெற்றாங்க, எதிர்கட்சி அளவுக்கு வந்தாங்க, இருந்தாலும் இன்றைக்கு அந்த கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு இல்ல, அவங்களோட வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிருச்சு இல்ல, அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு பாக்குறாங்க. நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டி அப்படிங்கறத சொல்றதுக்கான காரணம் இதான் இருக்கு. இல்ல அது அவங்களுடைய வாதம் நியாயமான வாதம் தான். ஆனா என்னுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, நீங்க தனியா நிக்கிற வரைக்கும் நீங்க வளருவீங்க, அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்ல. 8ங்கிறது 10க்கு போகும், 10ங்கிறது 12, 12ங்கிறது அப்ப இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் 2%, 3% வளர்ந்துட்டு போனீங்கன்னா நீங்க எத்தனை 5 ஆண்டுகள் கழிச்சு நீங்க ஆட்சி அமைக்கிறது? அது வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சீமான் அவர்கள் வயசு இன்னைக்கு அவருக்கு என்ன ஆகுது? அப்ப இன்னும் வந்து 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு தான் அந்த சீட்டுக்கு வந்து போக முடியுமா? அப்ப அதுக்கு வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி களம் இருக்காது இல்லையா? அப்ப இது வந்து இந்த அரசியல் களம்ங்கிறது வந்து வேற ஒரு கட்சி கூட உருவாகும். எவ்வளவோ இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 மணி நேரமும் அதிகமான காலகட்டம் சில நேரத்துல, 2 வருஷமும் குறுகிய காலகட்டம் சில நேரத்துல. அதுதான் அரசியல், ஹைலி டைனமிக் இன் நேச்சர். அப்போ வந்து நாங்க 2-2 போறோம் அப்படின்னாக்கா நீங்க அந்த மாதிரி போக முடியாது. அப்ப இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் வீரன் விளையாட வரான், நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 5 ரன் அடிச்சேன், அடுத்த மேட்ச்ல 10 ரன் அடிக்கிறேன், 5லிருந்து 10 நான் வந்து டபுள் மடங்காயிட்டேன், 10லிருந்து 12 ரன் போறேன், 15 ரன் போறேன், 15 ரன் போனா 20 ரன் நாம அடிக்கும் போது மேட்ச்ல எடுக்க மாட்டாங்க.
அப்போ நீங்கள் வந்து உள்ளார இறங்கின உடனே அடித்து விளாண்டு மேலே 50, 60, 70, 100 நீங்கள் அடிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பெரிய பிளேயர் ஆக முடியும். அப்போ அந்த மாதிரி அரசியலில் வந்து இன்னைக்கு சீமான் வளர்ந்துட்டு வர்றார். அதனால தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த இருபெரு திராவிட கட்சிகளும் வீழ்ச்சியில் இருக்குது. சீமான் வளர்ந்துக்கிட்டு வரும்போது இன்னைக்கு வந்து அவர் பழைய நிலைமையிலே இல்லாமல் இன்னைக்கு அக்ரெசிவாக விளையாண்டு சில யுக்திகளை கையாண்டு இந்த வேகத்தை எப்படி துரிதமாக அந்த வேகத்தை கொண்டு போகிறோங்கிற யுக்தியை வந்து சீமான் யோசிக்கணும். இப்பயும் வந்து உணர்ச்சி வயப்பட்டு ஒரு வேகத்தில் வந்து இப்படி இல்லையா நமக்கு பதில் சொல்ல உடனே நான் தனியாக நிற்கிறேன் அப்படி நிற்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம் அரசியலில். அது நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது பொறுமை மிக மிக, அதான் சொல்லுவாங்களே பொறுமை கடலிலும் பெரிதுன்றாங்கல்ல, எதுக்காக அதை சொல்கிறாங்க? அந்த பொறுமையை கையாண்டு நல்ல யுக்திகளை தேர்ந்தெடுக்கும் போது சீமானுடைய வளர்ச்சி டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு டாப் கியர் போட்டு நீங்கள் க்ரோ ஆகலாம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நாங்கள் தனிச்சே போட்டி போகிறோன்னா 2, 4, 6, 8 இப்படி போயிட்டு இருக்கிறதுக்கு காலங்கள் பத்தாது. அது தான் என்னுடைய பார்வையாக பார்க்குறேன். நீங்கள் சீமான் அவர்கள் குறிப்பிடும் போது அதிரடியாக பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி விஜய் அவர்களை சொல்லும்போது எல்லாத்துக்குமே லேட்டாகவே போயிட்டு இருக்காங்க. மாநாடுனா எப்போன்னா தேதி பின்னாடி அறிவிப்போம்னு சொல்கிறாங்க. இந்த கட்சி கொடிக்கான அர்த்தம் என்னன்னா அதையும் பின்னாடி தான் அறிவிப்போங்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த தாமதம் வந்து சரியான ஒரு விஷயமா சார் அரசியலை பொறுத்த வரைக்கும்? இது நான் வந்து என்னை பார்வையில் சரியாக இல்லை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் தமிழக வெற்றி கழகம்னு நீங்கள் ஒரு லெட்டர் பேடில் போட்டு அனௌன்ஸ், நீங்கள் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணீங்களோ எதில் பண்ணுறீங்களோ, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை நடிகனாக பார்த்துறத பார்வையை மாதிரி ஒரு அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த அரசியல் தலைவராக நீங்கள் இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு நடிகனாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல படம் நடிக்கிறீங்களா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை, ரசிகன் நீங்கள் நல்லா இருந்தாலும் பார்ப்பான் நல்லா இல்லைனாலும் பார்ப்பான். அப்போ இந்த மாதிரி ஒரு நடிகன்கிற ஒரு அந்த கேட்டகரி வந்து ஒரு ஸ்மால் பிராக்கெட். நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்னு வரும்போது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் உண்டான தலைவராக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்போது ஒவ்வொரு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் உங்ககிட்ட இருந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்கள் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க முடியாது. அது நடிகனா நீங்கள் கேட்கலாம். நான் நடிகனா ஆக்ஷன் படம் தான் நடிப்பேன், ஃபேமிலி சென்டிமெண்ட் நடிக்க மாட்டேன், இல்லை வந்து ஒரு ஜாலியான படமாக இருக்கணும், கமர்ஷியல் ஹிட்டாக கொடுப்பேன். ஆனால் அரசியல் தலைவர் நான் இப்படி தான் இப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெகுஜன மக்களுடைய கவனிப்பை நீங்கள் பெறணும், அவங்களுடைய அன்பை பெறணும், அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும். அப்போ தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு அரசியல் தலைவராக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. அப்போ நான் கூட இதில் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து அவர் வந்து இன்னொரு படத்தில் வேறு நடிக்கிறேங்கிறார். ஒரு படம் நடித்தா குறைஞ்சபட்சம் என்ன தான் நடக்கட்டும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மாதம் ஆகிடாதா? அப்புறம் அதுக்கு ஒரு ரிலீஸ் டேட் வரணும். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்போ நீங்கள் ஷூட்டிங்கில் வந்து ஸ்டுடியோவில் இருக்கும்போது உங்கள் கட்சிக்காரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும், ஸ்டுடியோவில் வந்து உங்களை பார்ப்பான். எந்த ஸ்டுடியோவில் இருக்கீங்க நாங்கள் வந்து பார்க்க முடியுமா? அப்போ அது இல்லாமல் இன்றைக்கி 2026 நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க போகுது. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் களத்துக்குள்ளார வந்து இறங்கினா தான் நீங்கள் கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை எடுக்கணுங்கும் போது அந்த கட்சி தலைவர்களுக்கு உங்களை பார்த்து தான் அந்த நம்பிக்கை வரும். அப்புறம் இந்த கொடியை லான்ச் பண்ணுறாரு. கொடி லான்ச்சு எது? அதுதான் ஃபங்க்ஷனே கரெக்டாக, கொடிய அறிமுக விழா. அப்போ அந்த கொடிய அறிமுக விழாவில் கொடியை பற்றின உண்மையும் அதனுடைய கருத்து என்ன, அதனுடைய கதை என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொல்லாமல் நான் வந்து உங்களுக்கு மாநாட்டில் சொல்கிறேங்கிறது ஏற்புடையதா இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து கொடி அறிமுக விழான்னு வச்சிருக்க வேண்டியதில்லை, அதையும் நீங்கள் மாநாட்டிலே கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமே. அப்போ என்னன்னா நீங்கள் இதுக்காக தான் ஒரு ஃபங்க்ஷனே நடத்துறீங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான நோக்கம் அதுதானே. அப்போ அந்த நோக்கத்தை நீங்கள் அதில் நிறைவேற்ற, நீங்கள் கட்சி கொள்கையை சொல்ல வேண்டாம், அது வந்து நீங்கள் மாநாட்டில் கூட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அது யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. ஏறக்குறைய அவருடைய உறுதிமொழியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பறந்து விரிந்து எந்த அளவுக்கு அவருடைய கொள்கைகள் இருக்குங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது. அப்போ விஜய் அவர்கள் வந்து காலதாமதம் பண்ணாமல், ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அரசியலில் வந்து ஒரு 2 வருஷம் தான் இன்றைக்கி தேர்தலுக்கு எலெக்ஷனில் இருக்குது, ஒரு 20-21 மாதம் தான். ஏன்னா 2026 மேல வந்துடும். மேல அனௌன்ஸ் ஏப்ரல் மேனா கூட அவங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அப்போ ஒரு 20 மாதம் தான் உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து நீங்கள் அடுத்த படம் நீங்கள் போயிட்டு அதில் ஒரு 4 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னா வெறும் உங்களுக்கு ஒரு வருஷம் 1.25 வருஷம் தான் உங்கள் கையில் இருக்கும். அது வந்து ரொம்ப குறைவான காலம். ஏன்னா அவர் புதுசாக வர்றார், இன்னும் கட்சியில் வந்து பதவிகள் போடல, கட்டமைப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது நீங்கள் துரிதமாக வரணும். என்னையை பொறுத்த வரைக்கும் கருத்து, இந்த கடைசி படம் நடிக்காம விட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் 10 வருஷத்தினுடைய மார்க்கெட்டை தியாகம் பண்ணிட்டு தான் நீங்கள் வரீங்க. இந்த ஒரு படத்தில் என்ன ஆகிட போகுது? அதை கூட நீங்கள் விட்டுட்டு வந்து நீங்கள் அரசியலை வந்து செயல்பட்டீங்கன்னா துரிதமாக நீங்கள் வந்து உங்களால் காய் நகரத்தில் ஏற்படுத்த முடியும், கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும், இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவருக்கும் உங்ககிட்ட இருந்து ஒரு நம்பிக்கை தென்படும். அப்போ விஜய் கூட கூட்டணி நீங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கும்போது அவங்களும் வந்து ஓகே பரவாயில்ல, விஜய் இஸ் வெரி சீரியஸ் அபவுட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது எல்லா கட்சியும் வந்து உங்களுக்கு வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கு இப்போ வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை. இப்படி முன்னாடியே சீக்கிரம் வந்து செயல்படும் போது என்ன ஆகும்னா அவருடைய காரியங்கள், அவருடைய கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடுற அளவுக்கு அவருக்கு கைவரப்படும் எல்லாமே. அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர். ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.